நீங்க மரிச்சிட்டீங்கன்னா உங்க மரணம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? யாக்கோவை மாதிரி மரிச்சிடணும். எப்படி மரிச்சார் அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைகளை கண்ணுல பார்த்த உடனே, இன்றைக்கு எனக்கு மரணம் வந்தாலும் நான் சந்தோஷமா வருவேன். ஏன் அப்படின்னா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் பார்த்துட்டேன், என் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பார்த்துட்டேன், என் சன்னதியையும் பார்த்துட்டேன். யோசேப்பு என்கிற ஒரு கேரக்டர் அவங்க கண்ணுல பார்த்த உடனே எல்லா கவலையும் மறந்துச்சு. நீ பார்த்துக்கூடா, நீ ரூபனை நீ பார்த்துக்கூடா, சிமியோனை நீயே பார்த்துக்கூடா, எல்லாத்தையும் நீ பார்த்துக்குவ. இனி எனக்கு என்னப்பா கவலை? நான் இனி அவர் ராஜ்யத்திற்கு போறது, என்னையும் நீ பார்த்துக்குவ, என்னையும் நீ பார்த்துக்க. அத்தனை நாட்களும் பட்ட கஷ்டம் மரணம் அடையும் போது சந்தோஷமா பெட்ல போய் படுத்து, ஹல்லேலூயா. அதே போல அவருடைய அடக்க ஆராதனை என்ன மாதிரி தெரியுமா? எகிப்திலிருந்து எங்க கொண்டு போயிட்டாங்க? ஆபிரகாம் வாங்கினார் பாருங்க, மக்பேலா குகை, அங்க வரைக்கும் பாடிய அழகா வண்டியில வச்சு கிராண்டா, அவ்வளவு சந்தோஷமா. யோசேப்பு கூட கிடைக்கல. யோசேப்பு கூட மரிச்சு எங்க அடக்கம் பண்ணப்பட்டான்? எகிப்தில் அடக்கம் பண்ணப்பட்டு எலும்பு துண்டு தான் எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் ஜனங்கள் எல்லாம் கானானுக்கு போகும்போது அவருடைய எலும்பை கூட எடுத்துட்டு போயிட்டாங்க. எலும்பு துண்டு தான் போச்சு. ஆனா இவருடைய சரீரம் எங்க அடக்கம் பண்ணப்பட்டுச்சு? எப்படி இருந்திருக்கும் யாக்கோபு? ஆனா அவர் சொல்ற